ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம மீட் அப்படின்றது தாய்ச்சல் ட்ராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் வந்து நம்ம ஐஸ் வந்து யார்ட்டையும் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரும் இல்லை, நம்ம ஐஸை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்களே, அவளை ட்ரீட் பண்ணது டாக்டரோட தம்பி தான் வந்துவன். இவன் ரொம்ப நாளாக வந்து ஐஸை தூரத்துலேயே இருந்து ரூட்டு விட்டு இருந்திருக்கான். அது இல்லாமல் இந்த பசங்களாம் தொட்டா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும்ல, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காகவே கூட சுற்றிட்டு இருந்தவன் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணுறதுக்கும் அவகிட்ட ஓகே வாங்கி அவள் கூட செட்டில் ஆகலைன்ற ஐடியா பண்ணிட்டான். ஆனால் ஐஸுக்கு இதில் வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து இந்த ட்ராமாவில் பார்க்கலாம். இவனும் வெல்வா ட்ரை பண்ணுற ஐஸு, நான் வேணா அவன் கூட இன்றைக்கி நைட்டு தங்கிட்டுமா அப்படின்லாம் கேட்குறான். ஆனால் வந்து நீ கழட்டினதெல்லாம் போதும், ஒழுங்காக வீடு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே வச்சு அவனை அமுச்சு விட்டுறா. அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த மங்கி பொம்மை இருக்கும்ல, அதான் நம்ம ஜென் கொடுத்தாலே, அந்த பொம்மையை தான் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இவன் அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து ஜென்னு ரூமுக்கே வந்திருக்காப்புலக்கு, தூக்கி கீழே போட்டுட்டு இந்தா உன் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டையும் பொம்மையும் தூக்கி போட அங்கே ஜென்னுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்ன நீ இதுக்கு மேலே எவ்வளோ தான் பயமுறுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசு கேட்க, இது நான் உன்னை பயமுறுத்துறேன்னா, யார் என்கிட்ட வந்து இந்த மாதிரி காப்பி ரைட்ஸ்க்காக காசு கேட்டது, அதுக்காக தான் நான் இங்கேயே வந்த தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்ல, எனக்கு எப்படி தெரியும், நான் எழுதுறது தானே நீ கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருக்க, எனக்கு எப்படி தெரியும், உனக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்படி கத்திட்டு போக, இதில் இப்போ மூஞ்சில் வேற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கால, அதெல்லாம் வந்து ஜென் வந்து நீ தானே என்னை கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஓ அப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரியவே தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கேட்குறா. எனக்குலாம் தெரியாதுப்பா, நான் இங்கே காப்பி ரைட்ஸ்க்காக தான் வந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்றதுனால இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்ல, அதுக்கு ஐஸு வந்து ஒரு மாதிரி, அப்போ நீ இதுக்காக ஃபீலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜென்னு அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் தான் பட்டுட்ருக்கா. நம்ம வெளியில் காட்டிக்கல, மக்கி பொம்மையே எடுத்து வச்சுட்டு, சே என்ன நீ புரிஞ்சுப்பன்னு நினச்சேன், கடைசியில் நீ என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இவளுக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து மறையவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதே நேரத்தில் ஐஸை வந்து விட்டுட்டு போனால ஜென்னு, அதை வந்து அவள் ரொம்ப மனசுக்குள்ளே ஆழமாக வச்சுருக்கா. அவளை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜென்னுக்கு வந்து இவளை எப்படா நம்ம வந்து சாதனைப்படுத்துறது அப்படின்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இதில் நம்ம ஐஸோட கல்யாணத்துக்கே வந்து டாக்டர் தாட்ட தான் ஹெல்ப் கூட்டுற போல இருக்கு நம்ம ஐஸு. நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கா. இது போதா குறைக்கி இடையில ஐஸ் வேற காணா போயிட்டா, எங்கே போனான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. எப்போவுமே வந்து தொலைஞ்சு போன ஒரு ஸ்பாட்டில் இருப்பாள், அங்கே தான் இருக்கா. நம்ம ஜெனுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு, உனக்கு என்ன லூஸா, இந்த மாதிரி அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. நீ ஒன்று எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ் ஒரு மாதிரி கற்று விட்டுறா. ஜென்னுக்கு வந்து இவளை எப்படா சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஆனால் உன் வேற கொஞ்சம் தண்ணி அடிச்சுப்பா போல இருக்கு, வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் வேற இருந்திருக்கும். அப்படியே இவளை வந்து வீட்டில் விட்டுட்டு போக, சரி உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, நான் உனக்கு வந்து இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒத்தடெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கா. இதனால் உனக்கு நோய் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வேற கடுப்புலேயே பேசிகிட்டு இருக்கா. பரவாயில்ல எனக்கு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக உனக்கு இதுலேருந்து நோய் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி தான் படுக்கவே போகிறா. சரி ஏதோ கோவத்தில் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு வந்து அங்கேருந்து வந்துட்டு இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஏதோ சின்ன குழந்தை பேசுன மாதிரி இவள் வந்து அவளை நைட்லாம் கண்ணு முழிச்சு பார்த்துட்ருக்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஜென் வந்து டாக்டர் தாட்டை தான் பார்க்க வந்திருக்கா. பார்த்தோன்னே அவர் வேற நீ ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் எதிர்பார்த்து தானே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்லிட்டு இருக்கா. அது டாக்டரும் வந்து, இல்லை அவள் வந்து இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் தான் காசு கொடுத்துருக்கேன், அது தெரியாமல் மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இங்கே அடுத்த நாள் ஜென் இருக்கான்ல, அவன் வந்து எங்கே திரும்பினாலும் இவங்களோட மெமரிஸாக தான் இருக்கு. நேற்று நைட்டு வேற அவளுக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தடலாம் வச்சுருப்பாள், அவளை தூக்கி பெட்டில் போகிற கேப்பில் லைட்டாக ஒரு கிஸ்ஸு சீன் வேறு நடந்திருக்கும். அதை வந்து இவ நினச்சி பார்த்துட்டே இருக்கு. இங்கே ஐஸ் இருக்கால, இவளெல்லாம் மன்னிக்கவே கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்று மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் இந்த கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம ஜென்னு தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறா. இல்லை எனக்கு உன் பக்கத்தில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக நம்ம ஐஸ் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் கண்டிப்பாக செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு வந்து அந்த வேலையெல்லாம் ஏற்றுக்கிறா. சரி ஓகே எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே இவங்களோட இந்த ஃபேவரட் சோஷியல் மீடியா கப்பல்ஸ் இருப்பாங்களா, டாக்டரும் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க பொண்ணு, இவங்க 2 பேரும் ஜோடியாக வரதை பார்த்துட்டு இங்கே ஜென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஜோடியாக சுற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, என்னாச்சும்மா உனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு அவர்கிட்ட சாரி கேட்டு அவளை ஹக் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் பண்ண தப்புக்கு நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. சரி விடு எல்லாமே சரியாகிடும், அவன் உன்னை வந்து உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமே அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கா. இங்கே நிறையா இவங்க என்ஜாய்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு.
அதெல்லாம் பார்க்க முடியாம இங்க ஜென் வந்து தனியா உட்காந்துட்டுருக்க. இங்க இவ கூடவே ஒருத்தன் வேற சுத்திட்டு இருப்பான்ல, நான் ஜென்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கூட உட்காந்துட்டுருக்க. இங்க ஐஸ் வந்து அந்த 10 கூட்டிட்டு வந்துட்டுருக்கா. இத பார்க்க நம்ம ஜென்னுக்கு அப்படியே வயிறு எரியுது. இதுல இந்த 10 வேற, நான் தான் செல்லம் உனக்கு உருளைக்கிழங்குலாம் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொமான்ஸ் மேல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஐஸுக்கு வந்து இதில வெறுப்பேத்துறதுக்காக செய்றாளே ஒழிய, இவளுக்கு வந்து ஆனா நம்ம ஜென்ன அந்த பையன் கூட பார்க்கறதுக்கு ஒரு மாரி கடுப்பா தான் இருக்கு. இதில வேற ஒரு பொண்ணு வந்து, ஆமா எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாம எப்படி லவ் பண்ண முடியும்? அதான் பிரிஞ்சுட்டீங்க போல இருக்கு. எவ்வளோ நாள் தான்ப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்கறது? ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வேற ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஐஸுக்கு தான் தெரியும். அவள மறக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஜென் இருக்கால்ல, "ஏன் உனக்கு மட்டும் தான் பொசசிவ் ஆக்க தெரியுமா? எனக்கு ஆக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவ கூட சுத்திட்டே இருப்பான்ல ஒரு கோட் சூட் போட்டுட்டு, அவன வேற கூட வச்சுட்டு, இவ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அத நம்ம ஐஸு பார்த்துட்டு, "ஓ! அப்படி போகுதா கதை? அவ்வளோ பெரிய ஆளா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல தான் பார்த்துருக்கா. இதுல நம்ம ஜென்னி கூட சுத்திட்டு இருப்பான்ல அந்த பையன், அவன் வேற ப்ரப்போஸ்லாம் பண்ணிடுறான். இத பார்க்க அப்படியே ஐஸுக்கு ஒரு மாரி வயிறெல்லாம் எரியுது. ச்சே! ஏன் தான் இப்படி இருக்காளோ? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே நம்ம டாக்டர் தாட் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காருல, அந்த இடத்துல வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறது யாருன்னா நம்ம சிங்கு. அவனே அந்த இடத்த விட்டு ஓடி வந்து எப்படியாச்சும் காசு சம்பாரிச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்துருப்பான். இதில் ஐஸ் வந்து கேட்க, என்னப்பா இந்த பக்கம்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் இங்கே வேலைக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஜென்னிக்கிட்ட வந்து அந்த பையன் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணான்ல, அவன் வந்து என்னாச்சு ஜென் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளால் எதுவும் சொல்ல முடியல. இதில இந்த 10 வேற, "இது இந்த சிங்கு பையன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா டாக்டர்?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. "தெரியுமா வா" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்காம வந்து பார்த்ததும் சிங்கும் சரி, டாக்டர் தாட்டுக்கு சரி, அப்படியே சந்தோஷத்த சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இங்க ஐஸ் இருக்கால்ல, "சரி சரி நான் என் ரூமுக்கு போறேன். நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனா ஐஸ் வந்து ரூமுக்கு போன மாரி இல்ல. பார்ல உட்காந்து தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ப ஜென்னோட அந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து இப்போ நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கா. ஐஸுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவ அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. இவன் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஜென் வந்துருவா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஜென்னுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ் வந்ததும் அவ புடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஆனா அங்க ஐஸு கேட்குற மாரியே இல்ல. அவ கிட்ட வந்து ரொட்டி கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஜென் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஐஸு? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. உனக்கு புரியுதா இல்லையா? நீ 10 லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு யார் சொன்னது நான் லவ் பண்ணத நீ வந்து பார்த்தியா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் அந்த மாரி லவ் பண்ணவே இல்ல. நான் அவன் கூட இருந்தது எல்லாமே உன்ன எப்பயாச்சும் என்னைய விட்டுட்டு போயிட்டதுக்காக நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா நீனே அத நினைக்கல பார்த்தியா? நான் தான் இப்ப மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நான் தான் ஹர்ட் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இங்க நம்ம ஐஸும் ஜென்னும் வந்து அப்படியே லிப் டு லிப் கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அன்னைக்கு நைட் அப்படியே போயிடுது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா, இங்க ஜென் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ தேடிக்கிட்டு இருக்கா. ஜென்ன இருந்த இடத்துலயே காணோம். எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு இவ தேடிட்டே இருக்கா. அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இந்த அவங்களோட சோஷியல் மீடியா கப்புள்ஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்களா, அவங்கள தான் காமிக்கிறாங்க. "ஏய் எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்க, "சரி சரி இந்த ஹோட்டலுக்கு வந்துரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இவங்க லைஃப்ப வந்து இப்போ லீட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருந்ததுல அந்த பொண்ணு, அவளுக்கு வந்து ஏதோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு போல இருக்கு. அத செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. "இங்க பாரு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. இப்படி மூஞ்சி தூக்கி வச்சா, "நான் எங்க போறது?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப பாசமா பேசிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜென்னும், ஐஸும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி லைஃப் அவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸோட எண்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போங்க.